திருமண தடை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாருக்குமே திருமணம்ங்கிறது ரொம்ப லேட்டாவே ஆகிட்டு இருக்கு. என்ன ரீசன் சார்? செவ்வாதோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், பிதிர் தோஷம், அதனால தான் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் 2095 அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பயே 25 வயசுல தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 30 வயசுக்கு மேலே தான் திருமணத்தை பற்றியே பேசுகிறாங்க வீட்டில். ஆண்களுக்கு இவ்வளோ அதிகமாக போயிடுச்சு. பாவ கிரகங்களோட இணைவை பொறுத்து தான் வந்து இந்த திருமணங்கிறது தாமதமாகும். இப்போ 24 வயசுல திருமணம் ஆகிற எத்தனையோ ஆண்களும் உண்டு இருக்காங்க. 21 வயசுல திருமணம் பண்ணக்கூடிய பெண்களும் உண்டு. 2025 திருமணம் பண்ணவங்க பொதுவாகவே அவங்களுக்கு கணவன் மனைவி இடையில சண்டை சச்சரவு, திடீர்னு ஒரு டைவர்ஸ் வர்றது, குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது, திருமணம் ஆனோடனே வேலை போகிறது, அல்லது வேலை விஷயமா கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போயிடுறது, ஏதோ ஒரு விதத்தில் பிரிவுகள்ங்கிறது வந்துடுறதுக்கு காரணம் வந்து திருமண தடைக்கு காரணம் வந்து தோஷங்கள். திருமணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறது அப்படிங்கிறது கலத்திரஸ்தானத்தில் வந்து இந்த செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இருக்கும் பட்சத்தில் பாவகிரகங்களோட இணைவு சேர்க்கைகள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டைவர்ஸை நோக்கி அது கண்டிப்பாக போயிடுது. திருமணங்கிறது நம்ம சும்மா ஒரு 2 நட்சத்திரங்களுக்கு இடையே பார்க்குற ஒரு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது. ஆனால் வந்து நாங்கள் பொருத்தம் பார்த்தா கல்யாணம், பொருத்தம் பார்த்து கல்யாணம்னா என்ன பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணான்னு கேட்டால், ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ். பொதுவாகவே ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய சந்தேகங்கள் இருக்கும். திருமண தடை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு இருக்கும். இந்த வருஷமாவது நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதை எல்லாமே தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லும் பொழுது 90s கிட்ஸ்க்கு அதிகமாகவே வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்கு. பொதுவாகவே இப்போ 90s கிட்ஸ் அப்படிங்கிறத தாண்டிட்டு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாருக்குமே திருமணம்ங்கிறது ரொம்ப லேட்டாவே ஆகிட்டு இருக்கு. இதை ஏன் இந்த மாதிரி இந்த டைமிங் இல்லை வந்து இந்த மாதிரி ஜென்ரேஷன் எவால்வேஷனால இந்த மாதிரி ஆகுதா? என்ன ரீசன் சார் இப்போ வந்து லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு? திருமண தாமதமாகிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் மாற்றம் தான். முதல்ல சின்ன வயசுல ஒரு 13 வயசுக்குள்ளேயே திருமணம் நடந்தது, அப்புறம் ஒரு 17 வயசுல திருமணம் நடந்தது, அப்புறம் 21, அப்புறம் பிள்ளைகள்லாம் இப்போ கல்வி, வேலை அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைங்கிறது இயற்கையாக வந்துடுச்சு. ஆனால் அந்த ஜோதிடப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த தொழில் காரணம், படிப்பு காரணம் அப்படின்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்தே 13 வயசுல திருமணம் அப்படிங்கிறவங்களுக்கு 20 வயசுலலாம் திருமணம் நடந்திருக்கு. அதே மாதிரி 20 வயசு வந்த பொழுது 25 வயசுல திருமணங்கிறது வந்தது. இப்போ 25ங்கிறப்ப 27, 29ன்னு பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே அது கலாச்சாரத்தின் படி ஒரு என்ன வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 5 வருஷம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைங்கிறது இந்த ஜோதிடப்படி அது அமைஞ்சிருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பிறப்பு ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தோஷங்கள் இருக்கும். தோஷங்கள் அப்படின்னாவே செவ்வாதோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், பிதிர் தோஷம், இப்படி தான் வந்து நிறைய தோஷங்கள் இருக்குது, அதனால தான் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய ஜாதகங்களில் செவ்வாதோஷம் முதல்ல அதுலேருந்து எல்லா தோஷங்களும் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம் வந்து பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்கும். அல்லது அந்த 7ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் பாவ கிரகங்களோட சேர்ந்து இருக்கும். தசாபுத்திகள் அப்படின்னு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சரியான நேரத்தில் திசாபுத்திகள் அமையாது. அல்லது கோச்சார பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி, ஒரு 7.5 சனி, அஷ்டம சனி, அந்த ஒரு 23, 24 வயசு காலங்களில் வந்துடுச்சுன்னா அது ஒரு 3 வருஷம் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகளை இயற்கையாகவே அது கொண்டு வந்துடும். அப்போ இதுக்கு தாமதத்துக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சுய ஜாதகத்தில் இருக்கிற இந்த பாவ கிரகங்களோட சேர்க்கையும் இணைவும்
பார்வையும் தான் வந்து திருமணத்தை தாமதப்படுத்தும். சரி, இப்ப நீங்க சொன்னது வந்து 20 வயசுல 25ங்கிறது இப்போ வந்து 27 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. இது பெண்களை வந்து மையப்படுத்தி சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப நீங்க 2095 அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பயே 25 வயசுல தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 30 வயசுக்கு மேலதான் திருமணத்தை பத்தியே பேசுறாங்க வீட்ல. 30 to அவங்களுக்கு 35 தான் வந்து இப்ப அவங்களுக்கு ஏன் அமைஞ்சது. ஆண்களுக்கு இவ்வளவு அதிகமா போயிருச்சு? 30க்கும் மேல ஏன் வந்து தாண்டுது? ஏன் அதுதான் வந்து கரெக்டான வயசு? அதுதான் பாவ கிரகங்களோட இணைவை பொறுத்து தான் வந்து இந்த திருமணங்கிறது தாமதமாகும். இப்ப 24 வயசுல திருமணம் ஆகிற எத்தனையோ ஆண்களும் உண்டு, இருக்காங்க. 21 வயசுல திருமணம் பண்ணக்கூடிய பெண்களும் உண்டு. எப்பயுமே வந்து அந்த பர்சன்டேஜ் தான் முடிவு பண்ணும். மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விஷுவல் மீடியம் வேற அதிகமாயிருச்சு. ஸோ அதனால நிறைய பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து உங்களுக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ஏன் திருமணம் ஆகலைன்னு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 25 இருந்தது, ஒரு 35%. அந்த பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டும் ஜாதகத்தில் இந்த செவ்வாதோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், இதோட இந்த கலத்திர ஸ்தானமும் கெட்டு போனதுனால தான் அவங்களுக்கு அந்த தாமதமான திருமணத்தை அது கண்டிப்பாக கொடுத்துருது. அப்படி இல்லாமல் யாருக்கும் நடக்கிறது இல்லை. இப்ப திருமண தடை அப்படிங்கறத தாண்டி வந்து இந்தந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கம்மியாயிட்டே இருக்கும்னுங்க. இப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா இதை பார்க்கும் பொழுது இன்னும் 35 வயசுங்கிறது 40 வயசுக்கு மேல போகுமா, இல்ல இது வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதை வந்து நிர்ணயிக்கிறது இந்த கோச்சார இணைவுகளும் கோச்சார பார்வைகளும் சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் தான். இப்ப கடந்த அந்த கொரோனா காலத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் நிலை மாறிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த கிரக சேர்க்கைகள் வந்து 6 கிரக சேர்க்கை வந்து தனுசு ராசியில ஏற்பட்ட பொழுது அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுத்தது. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து மார்ச் 29ல சனி பயிற்சி ஆன நேரத்துல கிரக இணைவுகள் சேர்ந்தது. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி வரைக்குமே இந்த ஒரு குழப்பமான மனநிலை மக்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்படுது. பிப்ரவரி வரைக்கும். ஆமா, பிப்ரவரி 28 வரைக்குமே அது இருக்கு. சோ இது எல்லாமே வந்து, அதாவது நீங்க சொல்றது 12 ராசிகளுக்குமே குழப்ப நிலை, எல்லா ராசிகளுக்குமே. இப்ப நீங்க இந்த வருஷத்தை பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல இருந்து மக்கள் வந்து எதுலையுமே ஒரு ஸ்டடியா இருக்க முடியல. குழப்பமான முடிவுகள் தான் எல்லாருக்குமே 12 ராசிக்காரங்களுக்கும் ஏற்பட்டது. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை சென்று வருத்தப்படுறவங்க இருக்காங்க, தடையாகி தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. எல்லாமே கிடைச்ச பிறகு அவங்க வந்து ஏதோ ஒன்று எனக்கு மிஸ் ஆகுதுங்கன்னு சொல்லி குழப்பத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த நேரத்துல தான் அது நடந்துகிட்டே வருது. அதுக்கு காரணம் வந்து இந்த கோச்சார பலன்கள் சரியா அமையல. இந்த வருஷம் 2025 மார்ச்ல இருந்து நெக்ஸ்ட் பிப்ரவரி 28 வரைக்குமே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அது நீங்க பொதுவாகவே நீங்க சாதாரண நீங்க யார்கிட்ட பேசினாலுமே புலம்பிக்கிட்டு தான் கணிக்க முடியும். ஆமா, ஒன்றும் பணம் இல்லாமாங்க, இல்லாட்டி பணம் இருந்து என்னங்க செய்யாமாங்க, இப்படி இந்த 2 விஷயத்துல தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த இயர் வந்து ஒரு மோசமான ஆண்டா இருக்கு. இது தெரியாம நிறைய பேர் இந்த நேரத்துல கல்யாணம் பண்றது அல்லது வந்து சுபகாரியங்கள் பண்றது பண்ணிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு. அது எப்ப மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் மாறும். இருந்தாலுமே அங்கிட்ட ஒரு 3 வருஷம் வந்து இருக்கு. மேச ராசியில சனி அடுத்த பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி மாறணும் அப்படிங்கிறப்ப ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு 2028 சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இந்த ஒரு வேகம் அல்லது வந்து மந்தமான சூழ்நிலை அல்லது குடும்பத்திலையும் பிரச்சனைகள் அதிகமா இருக்குது, நாட்டிலையும் பிரச்சனை அதிகமா இருக்கிறது, உலகளவுலையும் பிரச்சனைகள் ஏற்படுறதெல்லாம் காரணம் வந்து இந்த கிரக மாற்றங்கள் தான் காரணம். அது வந்து கூட்டு கிரகங்கள் இடையில ஜாயிண்ட் ஆகிறதுனால வரக்கூடிய அமைப்பு தான் இது. திருமண வாழ்க்கையிலையும் பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சார், இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சுய ஜாதகத்துல வந்து கிரக இணைவுகள் வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு, அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, எந்தெந்த ராசிகள் வந்து இதை கண்டுபிடிப்பாங்க, இப்ப வந்து இந்த டைம்ல பண்ணது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த 2025ல திருமணம் பண்ணதே வந்து ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றீங்க. அது ஏன்? அப்ப பண்ணவங்களுக்கு எல்லாம் என்ன நிலைமை? 2025ல திருமணம் பண்ணவங்க பொதுவாகவே அவங்களுக்கு கணவன் மனைவி இடையில சண்டை சச்சரவு, திடீர்னு ஒரு டைவர்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போறது, இப்படி குடும்பத்திலையும் சரி தொழில் ரீதியாகவும் திருமணம் ஆனோடனே வேலை போறது அல்லது வேலை விஷயமா கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போயிடுறது, ஏதோ ஒரு விதத்துல பிரிவுகள்ங்கிறது வந்துறதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன அந்த கிரக இணைவுகள் தான்.
அது வரக்கூடிய மார்ச்சுக்கு மேலே கொஞ்சம் மாறும். பிப்ரவரி எண்டில் இருந்து மார்ச்சுக்கு மேலே படிப்படியாக மாறும். அதனால தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அது நடந்துருச்சு, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால் அப்படி இருக்கிறவங்க 2026க்கு மேலே 26 மார்ச்சுக்கு மேலே படிப்படியாக அவங்க இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொறுமையாக நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணால் நம்ம திருமண வாழ்க்கை பாதிக்காமல் இருக்கும். அதனால் பண்ணிக்கலாம். சுயஜாதக அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஏன் தாமதமாக திருமணம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு மெயினாக 7ஆம் இடத்தை சனி பார்க்கறது வந்து திருமணத்தை தாமதப்படுது. குறிப்பாக பெண்களுக்கு செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் அதிபதியோட இந்த செவ்வாய் சேர்றது, இதெல்லாம் வந்து பெண்களோட திருமண வாழ்க்கையை அது கண்டிப்பாக பாதிச்சது. அதை ஏன் நம்ம தாமதமாக திருமணம் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமத திருமணம் அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை அது கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வீரியமான ஒரு கிரகம், அவசரப்படும். அப்போ செவ்வாய் பவர் உள்ளவங்களுக்கு நம்ம திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா முன்கோவப்படுவாங்க, அவசரப்படுவாங்க. எதையும் முடிவெடுக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு அவசரம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே உடனே நடக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து வீடு வாங்கணும், நம்ம வந்து சொத்து எல்லாம் சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்து குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த செவ்வாய் வந்து பலமாக இருக்கிறவங்க. ஆனால் செவ்வாய் பலமா இருக்க ராசிகள்னு எதை குறிப்பிடுறீங்க? இல்லை, குறிப்பிட்ட ராசிகள் நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனால் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்க வாய் பேச்சினால வம்புகளை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. நான் கரெக்டாக தானே பேசுகிறேன், உண்மையை தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2ல் செவ்வாய் இருக்கவங்க. 4ல் செவ்வாய் இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் சுகத்தை தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கையில் எதுவுமே வந்து அவங்களுக்கு உடனே நடக்காது. இவங்க அவசரப்படுற மாதிரியோ இவங்க எதிர்பார்க்கறது மாதிரியோ துணை வந்து அமைய மாட்டாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க கணவரோட வந்து வாக்குவாதங்கள் பண்ணுறது, அவங்களோட வந்து பிரிவுகளை ஈஸியாக ஏற்படுத்தும். 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா மாங்கல்யத்தை வந்து அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் 8ல் செவ்வாய் இருந்தால் திருமணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான். 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் திருமணத்தில் பிரச்சனையை ஏற்படுத்திடும். அவங்களுக்கு திருமணத்தை தாமதமாக அதனால தான் பண்ண சொல்கிறோம். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலைகள், வேலை விஷயமா இருக்கலாம், வெளிநாட்டில் போய் கணவர் இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு பிரிவை கொடுத்துருது. அப்போ இந்த செவ்வாய் பலங்கிறது இதுதான். அப்போ இந்த செவ்வாயோட சனிங்கிற பாவ கிரகம் சேரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக அது கொடுத்துருது. அவங்களுக்கு திருமணம் தாமதமாகும். குரு பார்வை இருந்தால் தாமதமாகி அவங்களுக்கு நல்லது நடந்துடும், லேட்டாக ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அப்போ குரு பார்வையோ சுக்கிர பார்வையோ அல்லது சுபகிரக பார்வைகள் இல்லாமலோ தசாபுத்திகள் சரியில்லாமல் ஆச்சுன்னா சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி கணவரோட பிரச்சனை பிரிவை எளிதாக அது கொடுத்துருது. இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது வந்து இந்த 2K கிட்ஸ்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறது இவங்களோட கிரக நிலைகள் வந்து ஈஸியாக அமைஞ்சிருச்சு, நிறைய பேருக்கு அது மாதிரி வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் கூடினதுக்கு காரணம் ஒரு 25% ஆனது 35% ஆனது காரணம் வந்து இந்த செவ்வாய் சனி சேர்க்கை தான். அப்போ செவ்வாய்ங்கிறது ஸ்பீடான கிரகம், சனிங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவான கிரகம். அப்போ ரெண்டும் சேரும் பொழுது அப்போ நமக்கு திருமண துணை அப்படிங்கிறவங்க வந்து ஈடு கொடுத்து வர மாட்டாங்க. அப்போ எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செவ்வாய் சனி யாரெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கோ அல்லது செவ்வாய் சனியை பார்த்தோ சனி செவ்வாயை பார்த்தோ இருந்தாலோ 7ஆம் இடத்துல 8ஆம் இடங்கள்ல அதெல்லாம் செவ்வாய் சனி பார்வைகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருது. அவங்களுக்கு வந்து வஞ்சகம் சூழ்ச்சி எளிதாக நடந்துடும். அவங்களையும் அறியாமல் அவங்களுக்கு வந்து யாராவது செய்வன வைக்கிறது அல்லது வந்து கணவன் மனைவி வாக்குவாதத்தினால வரக்கூடியது, கேரக்டர் செட் ஆகாமல் போகிறது. 2 பேருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. பையன் எந்த கெட்ட வழக்கமும் இல்லாமல் இருப்பான், பொண்ணுக்கும் முன்னாடிகள் காதலோ அல்லது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்களுக்கு அந்த திருமணம் பண்ணி வச்சோனையும் திருமணமான நாள்லேருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா தாங்க இருங்க, கல்யாணம் என்னைக்கு தாலி கட்டினா அன்னைக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம், அடிப்படை காரணம் வந்து இந்த செவ்வாய் சனி பெரிய ரோல் பண்ணுது. இதோட ராகு கேதுக்கள் இணைஞ்சிட்டா அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது. அப்போ அவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது திருமணமான பிறகு அது விவாகரத்தாக மாறக்கூடிய சூழ்நிலைகளை அது கண்டிப்பாக கொடுத்துருது.
இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல விவாகரத்து அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படின்னு இருக்காங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல 10 பேர்ல 7 பேருக்கு விவாகரத்து ஆயிடுது. அதுல வந்து ஒரு 3, 4 பேர் வந்து செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அதுவும் செட் ஆகாம விவாகரத்து ஆகுது. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த ஜென்ரேஷன்ல விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னோக்கி கொண்டு போகப்படுது? திருமண தடைக்கு காரணம் வந்து தோஷங்கள். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம், பிதிர் தோஷம், இப்படி தோஷங்கள். ஆனால் திருமணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த களத்திர ஸ்தானத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்பு தான் அது கொடுக்குது. களத்திர ஸ்தானத்தில் வந்து இந்த செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இருக்கும் பட்சத்தில் பாவகிரகங்களோட இணைவு சேர்க்கைகள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டைவர்ஸை நோக்கி அது கண்டிப்பாக போயிடுது. நல்லவங்க தாங்க, ஆனால் வாழ முடியலைங்க, அவன் நச்சுவா எனக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியலங்க, எதுக்கெடுத்தாலும் நொய் நொயின்னு இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், பணம் இருந்து என்னங்க பண்ண, ஆனால் அவனோடனால ட்ராவல் பண்ண முடியலை, அந்த பொண்ணு அழகாக தான் இருக்குது, ஆனாலும் பழகினா தான் தெரியுது பெரிய ராட்சசியாக இருக்குது, அதோடலாம் நம்மளாலலாம் வாழ முடியாதுங்க அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் அது வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணம் வந்து இந்த கிரக இணைவுகள் தான். குறிப்பாக கன்னியில் கிரகங்கள் இருந்தாவே அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கன்னியில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அல்லது அந்த ராகு கேதுக்கள் அந்த கன்னி வீட்டில் இருக்குன்னா மீனத்துலேயும் இருக்கும். ஸோ அது வந்து இவங்களுக்கு நிம்மதியற்ற உறக்கத்தையும் அல்லது தேவையில்லாத திருமணத்தினால பிரச்சனைகளையும் அது உண்டு பண்ணிடுது. அதில் வந்து சுக்கிரனோட ராகு கேதுக்கள் செவ்வாய் சனி இணைந்தாலும் ஆண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கும். பெண்களுக்கு செவ்வாயோட சனி ராகு கேதுக்கள் பாவகிரகங்கள் இணைந்தாலும் அது வந்து அது டைவர்ஸை நோக்கி அது போயிடும். அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நம்ம அதை சரியாக பார்க்கணும். சரி, இப்ப நிறைய பேர் வந்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க. பொருத்தமும் வந்து பொருந்துது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு செட் ஆகல, இவங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு. அப்ப பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஜோசியரை பார்த்து எல்லாமே ஓகே பண்ணி ஃபேமிலியோட சேர்ந்து பேசி கல்யாணம் பண்றவங்களுக்கும் வந்து இந்த டிவோர்ஸ் வரைக்கும் போகுதுங்கிற கேஸ் வருது. இப்ப இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காதல் திருமணம். காதல் திருமணத்துல வந்து ஜோசியமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க. அதுவும் திடீர்னு அது செட் ஆகுது, திடீர்னு அது செட் ஆகாம போகுது. ஸோ இந்த 3 விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இப்போ பொருத்தம் பார்க்கறது வந்து இன்னைக்கு நிறைய ஆப்புகள்ல வந்துருச்சு. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் டக்குன்னு போட்டு அப்படியே உடனே வந்து அதை எடுத்துறாங்க. இத்தனை பொருத்தம், இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு அவங்களே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்க்குறப்ப முதல்ல கல்யாண மண்டபத்தை முதல்ல பார்க்குறாங்க. அந்த டேட் என்ன இருக்கு, எது ஃப்ரீயா இருக்கு, அதுல நமக்கு பண்ணிடணுன்றாங்க. பொண்ணு கிடைக்கிறதே பிரச்சனை, மாப்பிள்ளை கிடைக்கிறதே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கிடைச்ச தேதியில திருமணத்தை பண்ணிடுறாங்க. அதை விட முக்கியமா இந்த யூடியூப்கள்ல நிறைய அந்த ஜோதிட வீடியோக்கள் வந்து இப்ப எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாருமே அவங்கவுங்க வந்து ஒரு ஞானி ஆயிடுறாங்க, ஜோதிடத்துல புலமை பெற்றவங்களா ஆயிடுறாங்க. ஒரு 4 வீடியோ பார்த்தவங்களாம் ஜோசியம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. எப்ப நீ என்ன கொண்டா நான் சொல்றேன் அப்படின்னு பலன் சொல்ற அளவுக்கு. முன்னாடி வந்து இந்த தினத்தந்தி இதெல்லாம் பேப்பர்களில் படிச்சுட்டு அந்த டீ கடைகள்ல இதுலெல்லாம் படிச்சு விவாதம் பண்ணிட்டு ஆஃபீஸ்லேயோ அல்லது குடும்பத்திலேயோ வந்து வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முன்னாடி. அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு, எந்த டாபிக் எடுத்தாலும் யூடியூப்ல 4 வீடியோவை பார்த்துட்டு அவங்கவுங்க ஜோசியராக மாறிடுறாங்க. உனக்கு டைம் சரியில்லை, இப்போ வந்து உனக்கு இந்த ராசி அதனால உனக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு நடக்குது, உனக்கு இப்படிதான் நடக்குது நடக்கும் அப்படின்னு 1, 2 சொன்னனே அது நடக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஜோதிடம்ங்கிறது அனுபவம் ரொம்ப வேணும். ஏன்னா திருமணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. சில முக்கியமான விஷயங்கள்ல வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அதை ரொம்ப ஒரு டேக் இட் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா திருமணங்கிறது நம்ம சும்மா ஒரு 2 நட்சத்திரங்களுக்கு இடையே பார்க்குற ஒரு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது. ஆனால் வந்து நாங்கள் பொருத்தம் பார்த்தா கல்யாணம், பொருத்தம் பார்த்து கல்யாணம்னா என்ன பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணான்னு கேட்டால் நட்சத்திர பொருத்தம் பார்த்தாங்க பண்ணேன், எல்லாரும் ஃபேக்கா இருக்காங்க, பேர் ராசி மட்டுமே பார்த்து கல்யாணம் பண்றவங்களும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த பேரோட முதல் எழுத்தை வச்சு அவங்க வந்து இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அது ஒரு குரூப் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள்லாம் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டா கல்யாணம் பண்றாங்க. நம்ம தோதுக்கு ஏத்தபடி அதை வளர்ச்சிக்கிறாங்க. முஸ்லீம்லாம் பண்றாங்களா, உலகத்துல எங்க பாக்குறாங்க அப்படின்னா எல்லா நாட்டிலையும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதே நம்ம மக்களுக்கு தெரியும். அஸ்ட்ராலஜிங்கிறது வேர்ல்டு வைடா பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா அதை பாக்குறாங்க. இங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னா ஃபாரின்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அது மாதிரி இங்க ஒரு அஸ்ட்ராலஜி மாதிரி அங்க ஒரு அஸ்ட்ராலஜி பார்க்காம எந்த மனுஷனும் பார்க்கறதே கிடையாது. பார்க்காமலாம் யாரும் இல்லை. அதை வந்து நம்ம வந்து ஒரு பகுத்தறிவாதி, நான் வந்து ஜோதிடத்தை பார்க்கறது இல்லை அப்படின்னா ஒரு அறிவாளின்னு நினைச்சுக்குவாங்க அப்படின்றாங்க. என்கிட்ட நிறைய அந்த பகுத்தறிவாதிகள்லாம்
சைடில் ஓடியாந்து ஐயா எனக்கு என்னன்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் வந்து பெரிய போலியாக நடிக்கிறது, தன்னை ஒரு அறிவாளியாக காட்டிக்கிறது. ஒன்று ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிறத அறிவாளியாக காட்டுறது, இல்லாட்டி 4 யூடியூப்பை பார்த்து அவன் ஜோசியன்னு சொல்கிறது. இதுதான் இந்த கொலாப்ஸ்க்கெல்லாம் காரணம். ஏன்னா பெண்கள் இப்போ வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்களே நிறைய அந்த யூடியூப்பை பார்த்து நிறைய அவங்களுக்கு டைம் கிடைக்கிறனால இஷ்டத்துக்கு பார்த்துட்டு இது என்ன நாளில் செவ்வாய் இருக்காமல, செவ்வாய் தோஷம் உள்ளவங்களை தான் கல்யாணம் பண்ணணும், இப்படியெல்லாம் அவங்களாம் ஒன்று நினச்சிக்கிறாங்க. முதல்ல வந்து ஜோதிடத்தில் அதெல்லாம் அடிப்படை. ஜோதிடத்தில் வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது. நம்மளோட 30 வருட அனுபவத்தை நம்ம ஒரே நாளில் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லி தந்துட முடியாது. ஜோசியர்களே தடுமாறுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சுயஜாதகமும் ஒவ்வொன்றும் வேறுபட்டுருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அட்லீஸ்ட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திருமணம். அப்போ முதல் திருமணம், அந்த திருமண ஸ்தானத்தை பாவகிரகங்கள் பார்த்தாலோ அல்லது அது பாதிக்கப்பட்டிருந்தாலோ 7.5 சனி அஷ்டம சனி காலத்தில் திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. ஏங்க இப்போதான் 25 வயசாச்சு, இப்போ வந்து 7.5 சனின்றீங்க, 7 வருஷம் கழிச்சுன்னா 31 வயசாயிரும், 32 வயசாயிரும், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னா அப்போ கல்யாணம் பண்ணு, கஷ்டப்படு, வேற என்ன சொல்ல முடியும்? நம்ம ஒரு ஐடியா தான் சொல்ல முடியும். ஜோசியக்காரங்கிறது ஒரு அனுபவத்தின் மூலமா 7.5 சனி இருக்கவங்க வந்து கல்யாணம் அந்த டைம்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. கல்யாணம் பண்ணவே பஞ்சாயத்து இருக்கும். இதுக்கு பக்குவம் என்னன்னா, வெளிநாட்டுல சில கல்யாணம் ஆகி வெளியில போயிடுவாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா தெரியாது. ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் சண்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூர தேசத்துக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு எப்பயாவது சந்திக்கிறப்ப ஒன்றும் தெரியாது, அது ஒன்று வரும். அப்படி இருக்கவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க ஃபோனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் ஏதாவது எங்கள் அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், நீ கடனாளி ஆகிட்டா, நீ குடியாரனா இருக்கன்னு சொல்லி சண்டை வந்துடும். அப்படி ஒரு சண்டை வராமல் 7.5 சனியில் யாருக்கும் இருக்காது. அது முக்கியம். அதே மாதிரி அஷ்டம சனி காலங்களில் இழப்பு ஏற்படும். அது வந்து கவனமாக அதை ரெண்டையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஜோதிடம் பார்க்குறவங்க ஆரம்பத்திலே நம்ம பார்த்துடணும். ஒன்று 25 வயசுக்குள்ளேயே நம்ம கல்யாணத்தை பண்ணிடணும், அல்லது லேட்டாக 29 வயசுக்கு மேலே தள்ளி வச்சிடணும். அதுதான் பெட்டர். இதில் குறிப்பாக வந்து பணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா காசு இல்லாத கல்யாணமே பண்ணக்கூடாது. பணம் இல்லாதவனுக்கு எது கல்யாணம்? ஏன்னா அப்போ வந்து இப்போ கல்யாணம் பண்ணணும்னா பணம்னு சொல்லிட்டீங்க, அப்போ நாங்களாம் கல்யாணம் பண்ணக்கூடாதாம்மா. ஆனால் முட்டாளு, நான் அதை சொல்லலை. பணம் என்னன்னா குடும்பம் நடத்துகிற அளவுக்கு பணம் வேணும். அப்போ தான் வந்து சண்டை போடாமல் இருப்பீங்கிறதுக்காக தான் வந்து அதை சொல்கிறோம். அதை வந்து ஜோசியக்காரங்க கல்யாணம் பண்ணி ஆடம்பரமா இருக்காதீங்கன்னு சொல்றீங்க. இருக்கிறத வச்சு வாழணும். இப்போ நம்ம வந்து திருமணம் பண்ணுறது வந்து தேர்வு பண்ணுறது வந்து பொருத்தம் பார்க்குறோம். அதிக ஆசைகள் உள்ளவங்களை வந்து நம்ம திருமணம் பண்ணோம்னா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்போ லக்னத்தில் சனி இருக்கவங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து வீம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லக்னத்தை சனி பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். அந்த 7ஆம் இடத்தை சனி பார்த்தவங்க என்னன்னா கோவப்படுவாங்க, முன்கோவம் உள்ளவங்களை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. அதுக்கப்புறம் பழி வாங்குவாங்க. நம்ம யாரை பழி வாங்குறோன்னு தெரியாம பழி வாங்குவாங்க. நீ அன்னைக்கு ஏன் அப்படி பேசுன, அதனாலதான் உனக்கு நான் இப்படி பதிலடி கொடுத்தேன், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அப்ப வாக்குவாதம் பண்ணாலும் எதிர்வாதமும் பிடிவாதமும் குடும்பத்துக்கு ஆகாது. அப்ப அந்த ஜாதகத்துல சனி செவ்வாய் சேர்ந்துட்டாவே இந்த எதிர்வாதமும் பிடிவாதமும் கட்டாயம் வந்துடுது. அப்ப அது இல்லாம நம்ம திருமணத்தை பண்ணோம். நல்லா வாழ்றதுக்கு தான் திருமணம் பார்க்கறது. அப்போ ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும், காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி எதோ ஒன்று பார்த்து முடிங்க, சும்மா ஜாதகம் பார்க்க. எப்போ சொல்லுவாங்க? 29 வயசுல சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசுல நல்ல பிள்ளையா இருக்கும், நல்ல பையன் இருப்பான், சின்னதான் அவன் கொஞ்சம் கருப்பாக இருப்பான். உடனே கருப்பாக இருக்கணும்லாம் கட்டுறதாங்கிறது. பிள்ளை கருப்பாக இருக்கும், கருப்பியெல்லாம் கட்ட மாட்டேன்பாங்க. அதுக்கப்புறம் வழுக்க விழுந்தவனையும் நம்ம ஏதோ ஒரு பேய் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு சமைச்சு போடவும் இது பண்ணா போதும், இப்படியெல்லாம் பேச நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ காலத்தால் பயிர் செஞ்சிடணும். அப்போ இந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம சொல்கிறோம், நீங்கள் 27 பண்ணுங்க, 29 பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அது தகுந்த மாதிரியான வரனை பார்த்து திருமணம் முடிக்கிறதா சிறந்த பரிகாரம். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஜோதிடர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ராசிகளுக்கு எப்போ திருமணம் பண்ணணும், 7.5 சனி நடக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாதா, இல்லை பண்ணலாமா, இல்லை ஏன் தள்ளி போகிறது நல்லது, ஏன் பிரிஞ்சிருக்கிறது நல்லதுன்னு நிறைய விஷயங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ்.